என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று நான் உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன். என் குழந்தையே, உன் இல்லத்திற்குள் அமைந்து விட்ட பிறகும் நீ என் வாக்கினை ஏற்காமல் செல்வாயா? விடமாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் அம்மா என்றும் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் நீ இன்னும் உணராமல் நின்று கொண்டிருக்கின்றாய். பல கஷ்டங்கள் இருந்து உன்னை காத்து இந்த அம்மா இன்று இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு சதி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சதி செய்பவர்கள் வேறு எங்கும் இல்லை, உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை நாட்களும் இவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களுடைய வேலையை உன்னுடைய குடும்பத்தின் மீது திசை திருப்பி இருக்கின்றார்கள். என் செல்லமே, ஒரு சிறிய சப்தம் உன் வீட்டில் கேட்டுவிட்டால் போதும், அவர்களுடைய செவிகள் அப்படியே உன் இல்லத்தை நோக்கி வந்துவிடுகின்றது. ஒரு சிறிய வார்த்தை கேட்டுவிட்டால் திரித்து பலவிதமாக பேசுவதற்கு தயாராகவும் இருக்கின்றார்கள். எப்பேற்பட்ட மனநிலையோடு உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண்மணியை நீ இந்த நேரத்தில் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உயரம் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அவர்கள் மீது அன்பானவர்கள், நம்பி நம்மீது உரிமையோடு பேசக்கூடியவர்கள் என்பதைப் போல ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுவார்கள். ஆனால் மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறாக பேசுவதுதான் அவர்களின் வேலையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உன் படிப்பு அவர்களிடத்தில் அதிகமாக இல்லை. கல்வி சம்பந்தமாக எந்த விஷயங்கள் அவர்களுக்கு அத்தனை எளிதாக புரிந்துவிடாது. ஆனால் அடுத்தவர்களின் கதையை மட்டும், அடுத்தவர்களின் வாழ்க்கை என்று வேறு எதையாவது பற்றி அவர்களிடத்தில் மட்டும் தெளிவாக புரிந்துவிடும். இப்படிப்பட்ட மனநிலையை ஒருவர் உன் இல்லத்திற்கு அருகில் இருந்து கொண்டு உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் எல்லா கதையாக அளந்து பேசுவதில் வல்லவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மா, அவர்கள் எப்படி பேசுவதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, அவர்கள் இல்லத்திலிருந்து அவர்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்தை எல்லாம் நாம் எப்படி கண்டு கொள்ள முடியும்? நாம் எப்படி இதையெல்லாம் சமாளிக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் செல்லமே, முதலில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திற்குள் நடக்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு நாளும் அருகில் இருப்பவர்கள் கேட்கும்படி நீங்கள் பேசிவிடக்கூடாது. நம் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயம் வெளியில் தெரிந்துவிட்டால் என்றால் கண் காது மூக்கு வைத்து ஒவ்வொருவரும் அவரவரது மனநிலைக்கு ஏற்றவாறு அந்த கதைகளை திரித்து பேசிக்கொண்டிருப்பார்கள். அதன் பிறகு உன்னால் எதுவும் செய்துவிட முடியாது. ஆனால் விஷயத்தை வெளியில் விடாமல் பார்த்து கொள்வதுதான் உனக்கு மிகவும் நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் செல்லப்பிள்ளையே, அதற்காக நீ என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், இனிமேலாவது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் நீ பேசினால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களின் காதுகளுக்கு எட்டி விடாதபடி நீ சற்று அமைதியாக பேச வேண்டும். கோபம் வந்தால்தான் சத்தம் அதிகரிக்கும் அல்லவா? அதனால் எந்த விஷயத்தையும் பேசும் பொழுது பொறுமையோடு கையாள வேண்டும். அது உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னும் சிலர் இங்கு என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? தங்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் மற்றவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூட பார்க்காமல் உணர்ச்சி ஆசைப்பட்டு
தன்னோடு இருப்பவர்கள் மனதை காயப்படுத்தி விடுகின்றார்கள். எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று, என்ன பேச வேண்டும் என்று கூட தெரியாமல் இருக்கின்றார்கள். இங்க கூட இல்லாமல் தன்னிலை மறைந்து வாயில் படபடவென பேசிவிடுகின்றார்கள். இதுவெல்லாம் தவறு என்பதை இவர்களுடைய பேச்சுக்கள் மற்றும் பிரித்து கூறக்கூடிய அத்தனை போலியான விஷயங்களும் வைத்து என் பிள்ளையே, அவர்கள் செய்கின்ற துரோகத்தை அவமானங்களையும் வைத்து நீயாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுது நீ மற்றவர்களை பற்றி சிந்தனையோடு இருந்துவிட முடியாது. அது ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் அவர்களை பற்றி சிந்தனை உனக்கு இல்லாமல் இருந்தாலும் உன்னுடைய சிந்தனை அவர்களுக்கு இல்லாமல் ஆக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது அல்லவா? என் பிள்ளையே, என் பிள்ளை, இன்று இந்த அம்மா உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமானது இனி ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் கெடுதல் நினைத்து விடக்கூடாது என்பதில்தான் இருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, யாரோ ஒருவர் செய்த செயலுக்கு நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய். மனவேதனைப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை பற்றியும் அதிக கவலை கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கவலை சுற்றியிருந்தாலும் சரி, இனிமேலும் இந்த வாழ்க்கை பற்றி கவலை உனக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? உனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள், இது போன்ற வேதனைகளை கொடுக்கின்றவர்கள், இது போன்ற வேதனைகளை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய குடும்பத்தை உற்று பார்த்து கொண்டிருப்பவர்களின் இல்லத்தில் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத பிரச்சனை வரத்தான் போகின்றது. அது மற்றவர்களின் வாயில் வந்து விழத்தான் போகின்றது. அப்பொழுதுதான் தெரியும், நாம் மற்றவர்களுக்கு இது போன்ற ஒரு காரியத்தை செய்திருக்கக்கூடாது, அவர்களுக்கு இது போன்று வந்துவிட்டது என்று அவர்களாகவே இதையெல்லாம் உணரப்போகின்றார்கள். இதைவிட அவர்கள் புரிந்து கொள்ள நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்றுமே கிடைத்து விடாது. அந்த கஷ்டத்தை வாழ்க்கையில் அவர்கள் உணர்ந்தால்தான் அது நிச்சயம் புரிந்து கொண்டு திருந்திக் கொள்வார்கள். அப்பொழுது திருந்தவில்லை என்றாலும் மேலும் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க இருப்பதை யாராலும் காப்பாற்ற முடியாது. எத்தனை தெய்வங்கள் வணங்கினாலும் அது நடக்கப் போவது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் தங்கப்பிள்ளையே, அதனால் இன்று உனக்கு ஒருவர் வேதனையை கொடுத்து விட்டார்கள் என்று நீ நினைத்து வேதனைப்படுவதை விட மனம் நொந்து போவதை நிறுத்திவிட்டு இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இனி நன்மையாக நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். என் செல்லப்பிள்ளையே, உனக்கு சோதனைகள் இருக்கின்றன என்று எண்ணுகின்றாயோ, எங்கெல்லாம் நீ சுற்றி இருக்கின்ற தீய மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றாயோ, அத்தனை சாதாரணமாக உனக்கு இந்த துரோகத்தை எல்லாம் செய்துவிட்டு அவர்களே நீ சந்தோஷப்படும்படி நடந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உன் தாயானவள் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் அல்லவா? எவ்வித கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் இருக்க வேண்டும். உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீ அப்படியே வெளிக்கொண்டு வந்துவிடக்கூடாது. நீ எளிதாக மற்றவர்களை உன் வாழ்க்கை பற்றி பேசும் பொழுது அதை அவர்கள் தனக்கு கிடைத்த கதையாக எண்ணி சந்தோஷப்பட்டு விடுவார்கள். அதனால் என் அன்பு குழந்தையை, நீ எப்பொழுதும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் முழுமையாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதி பராசக்தி போற்றி போற்றி.